ஹே ஆல் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டு வந்து இன்றைக்கி தான் நம்ம வீடு வந்து பால் காய்ச்சிருக்கோம். ஸோ அதோட மார்னிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இது வந்து மண்டே மார்னிங் பிரம்ம முகூர்த்தத்திலே காய்ச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு சாமிக்கெல்லாம் பொட்டு வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சிட்ருந்தேன். ஆக்சுவலாக சந்தனம் கிடையாது, இங்கே எதுவுமே இன்னுமே வந்து இங்கே எது எது எங்கே இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியல. ஸோ அதுக்காக வந்து மஞ்சள்லாம் வந்து நான் வச்சிட்ருக்கேன். ஸோ எஸ்டர்டே நைட்டே வந்து சாமி ஃபோட்டோ எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இதெல்லாம் வந்து நான் அங்கேருந்து கொண்டு வந்தது தான். ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணது கொஞ்சம் இருக்குது, புதுசாக வாங்கினா ஒரு 2 விளக்கு இருக்குது, அவ்வளோதான். அதை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி பொட்டு வச்சு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ மார்னிங் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றணும் அப்படிங்கிறதுக்காக மார்னிங் 4 o'clockலாம் வேக் ஆகி ரெடி ஆகியாச்சு. ஸோ குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா விளக்குக்கு பொட்டெல்லாம் வச்சுட்ருந்தேன். ஆக்சுவலி நம்மக்கிட்ட 3 சாமி தான் இருக்குது. ஒன்று திருப்பதி, இன்னொன்று வந்து குலதெய்வம், அப்புறம் வந்து நம்ம ஃபேவரெட் முருகன். நான் கொண்டு வரும்போது வந்து முருகன் மட்டும்தான் கொண்டு வந்திருந்தேன். திருப்பதியும் குலதெய்வமும் வந்து ஹஸ்பண்ட் எப்போவுமே வச்சுருப்பார். ஸோ அவர் வந்துட்டு இங்கே கொண்டு வந்துட்டார். இந்த உருளையுமே வந்துட்டு நான் ஊர்லேருந்து தான் கொண்டு வந்தேன். ஆக்சுவலாக இதை யூஸ் பண்ணது தான், அங்கே யூஸ் பண்ணாமல் வேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தேன். ஆக்சுவலாக உருளி நான் எதுக்காக கொண்டு வந்தேன் அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் வந்துட்டு பூ வாங்கிட்டு வருவாங்க சாமிக்கு. எப்போவுமே வாங்கிட்டு வருவாங்க, அது கொஞ்சம் வேஸ்ட்டாக போகும், அதுக்காக தண்ணியில் போட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு உருளையும் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ இதுக்கப்புறமா நான் கொண்டு வந்த பாத்திரம் எல்லாமே புதுசு தான். ஸோ அதுலேருந்து பால் காய்ச்சறதுக்காக பால் பாத்திரம் மட்டும் எடுத்து அதில் வந்து குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சுட்ருந்தேன். இந்த ஸ்டவ் வந்துட்டு க்ரீன் செஃப், இதுவுமே வந்துட்டு இங்கே வந்து தான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக ஹைதராபாத்தில் இருக்கும் போது ஒன்று வச்சுருந்தோம், அது வந்து கொண்டு வர முடியல. ஸோ அதுக்காக இங்கே வந்து ஒன்று வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக க்ரீன் செஃப் பிராண்ட்லேருந்து ஒன்று வாங்கியிருந்தோம். க்ரீன் செஃப் வந்து உண்மையிலே நல்லா தான் இருக்குது. குக்கிங் வந்து சீக்கிரமாக ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்காக வந்துட்டு ரேண்டமாக பிக் பண்ணது தான் க்ரீன் செஃப். ஸோ ஓகே, அது ரொம்ப நல்லா தான் இருக்குது இப்போதைக்கு. இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியல. இங்கே வந்து பூவெல்லாம் ஒரு மாதிரி ப்ளூ வித் க்ரீன் கலர் மிக்சடு ஷேடில் இருந்தது. இது என்ன பூனே தெரில. ஸ்மெல்லுமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்மெல்லாக இருந்தது. இந்த ஸ்மெல்லை நான் நம்ம ஊரில் வந்துட்டு இந்த மாதிரி பூலாம் பார்த்ததே கிடையாது. ஆனால் பார்க்குறதுக்கு வந்து பிச்சி பூ மாதிரி இருக்குது, ஆனால் இது பிச்சி பூவுமே கிடையாது. இது ஏதோ ஒரு பூ மாதிரி இருக்குது. இதுதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு எஸ்டர்டே நைட்டே வந்துட்டு ஹஸ்பண்ட் பூவு பால் பேக்கெட் எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ நான் சாமிக்கு போட்டுட்ருக்கேன். ஸோ அதிலேருந்து கொஞ்சம் நம்ம ஸ்டவ்வுக்குமே வச்சுட்டு கொஞ்சம் நான் வச்சுட்டு அப்புறம் உருளியில் வந்து உதுத்து போட்டுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு விளக்குக்கு திரி போடாமல் இருந்தது. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்களாம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டார். ஸோ அவர் வந்ததுக்கப்புறமா வந்துட்டு விளக்கில் திரியெல்லாம் போட்டு நெய் தான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த நெய் வந்து நான் ஊர்லேருந்து கொண்டு வந்தது தான். இங்கே வந்து விளக்கு எண்ணெய் எனக்கு கிடைக்காத மாதிரி இருந்தது. ஸோ அதனால் ஓகே நெய்யே ஊற்றிடலாம் சொல்லிட்டு நெய் தான் ஊற்றி வந்து சாமி கும்பிட்டோம். இந்த பக்கம் ஹஸ்பண்ட் வந்து டைம் ஆச்சு அப்படிங்கிறதுக்காக பால் வந்து ஊற்றி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி பாலுமே வச்சாச்சு. லைட்டர் வந்து இங்கே எங்கே இருக்குதுன்னு தெரில, இதுக்கப்புறம் தான் வந்து தேடி வாங்கணும். ஸோ அதுக்காக வந்துட்டு மேட்ச் பாக்ஸ் வச்சு வந்து யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். ஒரு வழியாக பால் வந்துட்டு நல்லபடியாக பொங்கிருச்சு. அதுலேருந்து ஒரு டம்ளர் எடுத்து சாமிக்கு வச்சுட்டு அப்புறம் ஒரு டம்ளர் வந்துட்டு ஹஸ்பண்ட் கொடுத்து நானுமே ஒரு டம்ளர் வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டேன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் நினைப்பீங்க, என்னடா இந்த பொண்ணு எதுக்காக ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு போயிருக்கா, என்னாச்சு ஏதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நினைப்பீங்க. அதுக்கான வீடியோ வந்துட்டு நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இதுக்கப்புறமா வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஜிம்முக்கு வந்து கிளம்பிட்டார். மார்னிங் 5:30க்கு வந்துட்டு ஜிம்மு போகிற டைமு. ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் பக்கத்து ரூம் தான் வந்துட்டு அவங்களோட கம்பெனி அக்காமடேஷன். ஸோ அங்கேருந்து அவங்களோட ஃப்ரெண்டும் அவங்களும் வந்துட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அவர் போனதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து நான் காஃபி போட்டேன். என்கிட்ட காஃபி பவுடர் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஃபில்டர் காஃபி தான் போட்டிருந்தேன். ஸோ ஃபில்டர் காஃபிக்காக ஹாட் வாட்டர் வந்து ஹீட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் போடலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன்.
ஸோ ஃபில்டர் காஃபி போடுற இந்த ஃபில்டருமே வந்துட்டு நான் ஊர்லேருந்து தான் கொண்டு வந்தேன். எதுவுமே இங்கே வந்து வாங்கலை. இங்கே வந்து வாங்கினது ரொம்ப கம்மி. 2-3 திங்ஸ் தான் வந்து இங்கே வந்து வாங்கியிருப்போம். ஸோ இங்கே வந்து எதுவுமே வாங்கலை. இது எல்லாமே ஊர்லேருந்து கொண்டு வந்தேன். அந்த காஃபி பவுடர், ஃபில்டர் எல்லாமே ஊர்லேருந்து கொண்டு வந்தது தான். இங்கே வந்து வாங்கினது ரேண்டமாக ஆயில், சால்ட்டு இது மாதிரி ஒரு 2-3 ஐட்டம் மட்டும் வாங்க மாதிரி இருந்தது. அதை மட்டும் இங்கே வந்து வாங்கிட்டு நாங்கள் செட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு ஃபில்டர் காஃபிக்கு ஃபில்டர் ஊற்றி வச்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் அதுவே ஃபில்டர் வந்தால் ஸ்டோர் ஆயிரும். அதுக்கப்புறமா வந்து குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் ஃபில்டர் போட்டு வச்சுட்டு நம்ம பால் பொங்க மட்டும் இல்லையா அந்த ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணாமல் இருந்தது. அப்போ ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே விட்டு வச்சுருந்தேன். ஸோ அதையுமே வந்துட்டு கையோட க்ளீன் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்து வைப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே வந்து கவு மில்க்லாம் எங்கே கிடைக்கும்னு தெரியல. ஸோ அதனால் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் நைட்டே போய் பால் பாக்கெட் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. நம்மக்கிட்ட வந்து ஃப்ரிட்ஜு கிடையாது. ஸோ ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ணுற ஐடியாவும் இப்போதைக்கு இல்லை. ஸோ அதனால் வாங்கிட்டு வந்த பால் பாக்கெட் வந்து ஒரு கப்பில் வந்து தண்ணி பிடிச்சி அதுக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன். எதுவுமே ஆகலை, நல்லா தான் இருந்தது. ஸோ இதுக்கப்புறமா ஒயிட் பண்ண கிளாத்தை வந்து வாஷ் பண்ணி காய போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டவ்வில் உள்ள ஸ்டாண்டு இதெல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ண விட்டாச்சு. ஸோ மார்னிங் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு பால் காய்ச்சினதுக்கப்புறமா பால் குடிச்சிட்டு தான் ஜிம்முக்கு போனார். ஸோ அவர் குடிச்சிட்டு வச்ச டம்ளருமே வந்துட்டு வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஸோ இதெல்லாம் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு என்னோடய ஃபில்டர் காஃபிக்கு ஃபில்டர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து அதை போய் குடிக்கலாம் அப்படின்றதுக்காக ஃபில்டர் மட்டும் டம்ளரில் ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் அப்புறம் ஃபில்டர் கொஞ்சம் ஊற்றி பால் ஊற்றி வந்து நான் குடிக்க கிளம்பிட்டேன். ஸோ நான் வந்ததுலேருந்து கிளைமேட்டாக இருக்கட்டும், இந்த வியூவாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்துட்டு வியூவை பார்த்துக்கிட்டே அந்த ஏர்லி மார்னிங் வந்துட்டு அந்த வியூ வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. ஸோ அதை பார்த்துக்கிட்டே வந்துட்டு காஃபியும் குடிச்சு முடிச்சாச்சு. எங்கள் அப்பார்ட்மெண்ட்க்கு பேக் சைடே வந்துட்டு ஒரு ஸ்கூல் இருக்குது. ஆக்சுவலாக அது ஸ்கூலாக இல்லை கோச்சிங் சென்டரா இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலாங்கிறது தெரியல. அதையும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்புறமா முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறது நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிடுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, பை.